ஏங்க நம்ம எல்லார் வீட்லேயும் தான் சாம்பார் வைக்கிறோம். ஆனா கல்யாண வீட்ல வைக்கிற சாம்பார் மட்டும் ஒரு தனி டேஸ்ட்ல இருக்குல்ல. இன்னைக்கு அந்த பொடிக்கான சீக்ரெட்ட ரிவீல் பண்ணிருவோமா? அதுக்கு ஒரு கடாயில மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம், கடலப்பருப்பு, பருப்பு, காஞ்ச மிளகாய் நல்லா நிழல்லையே உணர்த்தி வச்சிருந்த கருவேப்பிலை, மஞ்சள், அப்புறம் நல்ல பெரிய கட்டி பெருங்காயம், கடுகு இது எல்லாமே ஒரே அளவுகள்ல எடுத்து நல்லா வறுபட்டிருக்கணும். ஆனா கலர் மாறிடவே கூடாது. கொஞ்சம் மாறினாலும் டேஸ்ட் சுத்தமா மாறி போயிருங்க. இந்த பொடியை பக்குவமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிருங்க. இதை வச்சு சாம்பார் மட்டும் வச்சு பாருங்க, வீடே அப்படி மணக்கும். பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அத்தனை பேரும் சாப்பிடுவாங்க. ஆனால் இதை வறுத்து எடுத்து அரைக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். என்னால் சில நேரம் பண்ண முடியல அப்படின்னாக்கா நான் நயா ஹெர்பல்ஸில் தான் வாங்குவேன். ஏன்னா அதே டேஸ்ட் அதே மாதிரியே சூப்பராக பண்ணி தருவாங்க. அந்த கவரை ஓப்பன் பண்ணும் போதே மனம் அவ்வளோ நல்லா இருக்கும். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், இவங்க பேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வெளியில் பேக்கெட்டில் விற்கிற மசாலாவுக்கு கலருக்காக டேஸ்ட்டுக்காக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. நயா ஹெர்பலில் பியூர் ஹோம்மேட் ப்ராடக்ட் தான், கெமிக்கலும் இருக்காது, ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு. லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, எல்லா டீட்டெயில் நானே சென்ட் பண்ணுறேன்.